ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 முடிந்த பிறகு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. டிஎன்இஏ 2025 ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் இல்லாத ஃபில்லப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து வேக்கன்சி கிடையாமல் போயிருக்கு, அதாவது வேக்கன்சி இல்லாமல் போயிருக்கு. இத்தனை வருஷத்தில் இல்லாத 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபில் ஆகிருக்குன்னா அது இந்த வருஷம் தான். வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 சீட் மட்டுமே வேக்கண்ட். 1,73,000 சீட்டில் மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 42,000 சீட் தான் வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷப்படுறமான விஷயமாக தான் பார்ப்பாங்க. ஸோ எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகே, எனிவே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட்டு ஃபில்லாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளையும் ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் சென்னை ஜோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபில்லாக இருந்தாலும் சில கல்லூரிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட், அதாவது ஒரு 40 கல்லூரிகள் மட்டுமே 100% சீட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் யார் அதிக இன்டேக் வச்சு, அதிக இன்டேக்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு சீட் 2 சீட் லேப்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்சி சீட்டெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க அந்தந்த கல்லூரிகள். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 2 விதமாக எடுத்துக்கலாங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. சில கல்லூரிகள் ரவுண்ட் 1 90% சீட் ஃபில் பண்ணுவாங்க, அது வந்து டாப்பர்ஸ் எடுக்கக்கூடிய கல்லூரிகள். அடுத்த சில கல்லூரிகள் ரவுண்ட் 2 தான் 90% சீட் ஃபில் பண்ணுவாங்க. சில கல்லூரிகள் ரவுண்ட் 3 தான் 100% சீட்டுமே ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன கல்லூரிகள் நான் சொல்கிறேன். ஆனால் மொத்தமாக 40 கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. 417 கல்லூரிகளில் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்பர். ஆனால் எல்லா வருஷத்தோட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் நிறைய கல்லூரிகள் 99%, 98% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த எஸ்சி சீட்டு, மெயினாக வந்து அந்த செகண்டரி பிரான்ச்சஸ் சீட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலது 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் வராமல் போயிருக்கு. ஸோ அதிக இன்டேக் வச்சு ஒரு பொசிஷன் வைஸ் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ அதிக இன்டேக் வச்சு 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த கல்லூரிகள் பார்ப்போம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையோ, ஃப்யூச்சர் மாணவர்கள், அதாவது அடுத்த வருஷம் வர மாணவர்கள் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அதிக மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சால் தான், இந்த அடுத்த வருஷம் வர மாணவர்களுக்கு தெரிஞ்சால் தான் ஒரு கவுன்சிலிங்கில் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ போடுறது. ஸோ கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்த்துருங்க, நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக இருக்கும் பாருங்கள். ஸோ 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, குனியம்புத்தூர் போஸ்ட்டு. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் 2331 சீட்டு வச்சுருக்காங்க. இருக்கிறதுல அதிக இன்டேக்கான சீட்டு, ஏன்னா 2 கிருஷ்ணாவும் சேர்ந்துருச்சுல்ல. ஸோ 100% சீட்டுமே ஃபில் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. அடுத்தது கவுன்சிலிங் கோடு 1 சிஇஜி கேம்பஸ்ஸு, 1256 சீட்டில் 1256 ஃபில் பண்ணியிருக்காங்க. 100% சீட் ஃபில்டு 2வது பொசிஷனில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே 1152 சீட்டில் அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. 3வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்த சவிதா இன்ஜினியரிங் 1216, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியப்படுறமான விஷயம். ஏன்னா இந்த கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வரனால தான் 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. 1048 சீட்டில் 1048 சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. 4வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அடுத்து 2006 பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இன்டேக் வைஸ் பார்க்கும்போது பொசிஷன் நம்பர் 5ல் இருக்குது பிஹெச்ஜி. 1008 பேர்த்தில் 1008 பேருமே ஃபில் பண்ணிட்டாங்க, 100%. இந்த கல்லூரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2லே ஃபில் பண்ணது. ரவுண்ட் 1ல் 90% சீட் ஃபில் ஆகிருக்கும் இதிலலாம். ஸோ 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 985 சீட்ஸில் 985 ஃபில் ஆயிடுச்சு, 100% சீட் ஃபில்டு, 6வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்த 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், 953 சீட்டில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு, 7வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2622 விஎஸ்பி கரூர், அந்த ஜோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, கோயம்புத்தூர்லாம் எடுத்திங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ வளர்ந்து வர கல்லூரிகள் இருக்குது, நல்ல கல்லூரிகள் இருக்குது, பெரிய கல்லூரிகள் இருக்குது. விஎஸ்பி கரூர், ஸோ அந்த ஜோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் 915 சீட்டில் 915 சீட்டுமே ஃபில் பண்ணியிருக்காங்க. 100% சீட்டு ஃபில்டு, 8வது பொசிஷனில் இருக்காங்க. இது வந்து வியக்கத்தக்கதாக நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வர கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம். 508 தியாகராஜா காலேஜ், இன்டேக் வைஸ் பார்க்கும்போது கீழே வந்திருக்காங்க. 904 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல் ஃபில் பண்ண சீட்டுங்க. இவங்க எல்லாருமே விஎஸ்பி, தியாகராஜா, கேபிஆர்லாம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல் ஃபில் பண்ண சீட்டு. மோஸ்ட்லி இந்த கல்லூரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 75-80% சீட்டு வந்து ரவுண்ட் 1லே ஃபில் ஆயிடுச்சு.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4 MIT கேம்பஸ் 822 சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, எல்லாமே ஃபில் ஆச்சு, 10வது பொசிஷனில் இருக்காங்க. 2005 GCT கோயம்புத்தூர் 11வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்தது கொங்கு நாடு, அது வந்து பார்த்திங்கன்னா 12வது பொசிஷனில் இருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் இது ஒரு வியக்கத்தக்கமான பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் கண்டிப்பாக 705 சீட்டில் 705 சீட்டு வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்டேக் வைஸ் பார்க்கும்போது 13வது பொசிஷனில் இருக்காங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படின்னு பார்க்கும்போது 666 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, 14வது பொசிஷனில் இருக்காங்க. KIT கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வரிசையில் வராங்க, 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க, 15 பொசிஷனில் இருக்காங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 621 சீட்டு, 621 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, 16வது பொசிஷனில் இருக்காங்க. ACT கேம்பஸ் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி 17வது பொசிஷனில் இருக்காங்க, 570 சீட் ஃபில் பண்ணி. PG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 562 சீட் ஃபில் பண்ணி 18வது பொசிஷனில் இருக்காங்க. சிவசுப்ரமணிய நாடார் இன்டேக் வைஸ் பார்க்கும்போது கீழே வந்திருக்கு, 555 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணி 19வது பொசிஷனில் இருக்காங்க. கற்பகம் காலேஜ் 553 சீட்டில் 20வது பொசிஷனில் இருக்காங்க. GC திருநெல்வேலி 521 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட்டு பொசிஷனாக இருக்காங்க. அதாவது GCTக்கு அப்புறம் இதுவாக இருக்குது, 21வது பொசிஷன் இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் காரப்பூர் சேலம் இதுவுமே 516 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, 22வது பொசிஷன் இருக்காங்க. அழகப்ப செட்டியார் 458 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி 23வது பொசிஷனில் இருக்காங்க. காங்கேயம் இன்ஸ்டியூட் இது வந்து ஒரு புது கல்லூரி, பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு 3 மேக்ஸிமம் ரவுண்ட் 2 ரவுண்டு 3 தான் இது ஃபில் ஆகிருக்கு. ஸோ 24வது பொசிஷனில் இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி 350 சீட்டில் 350 ஃபில் ஆயிருக்கு, 25வது பொசிஷனில் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரிஜினல் கேம்பஸ் 347 இன்டேக்கில் 347 ஃபில் ஆயிருக்கு, 26வது பொசிஷனில் இருக்காங்க. GC தருமபுரி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு, 100% ஃபில் ஆயிடுச்சு, 347 சீட்டுமே ஃபில் ஆயிருக்கு, இதில் 27வது பொசிஷனில் இருக்காங்க. GC திருச்சிராப்பள்ளி 100% சீட் ஃபில்டு 28வது பொசிஷனில் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரிஜினல் கேம்பஸ் மதுரையும் கூட 322 சீட்டில் 322 சீட்டுமே ஃபில் ஆயிருக்கு, 29வது பொசிஷனில் இருக்காங்க. கதிர் காலேஜ் ரவுண்டு 3ல மட்டுமே இந்த கல்லூரி ஃபில் ஆச்சு, 100% சீட்டு ஃபில் ஆச்சு, 30வது பொசிஷனில் இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 301 சீட்டில் 301 சீட்டுமே ஃபில் பண்ணிட்டாங்க, 100% சீட்டு, 31வது பொசிஷனில் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரிஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி இதுவுமே 292 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, 32வது பொசிஷனில் இருக்காங்க. GC பர்கூர் இதுவுமே 288 சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, 33வது பொசிஷனில் இருக்காங்க. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பகத்தோட இன்னொரு பிரான்ச்சு, 263 சீட்டை வச்சுருக்கோங்க, எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, 34வது பொசிஷனில் இருக்காங்க. லோயலா ஐகாம் இன்டேக் கம்மி தான், அதனால தான் இந்த பொசிஷன் 35வது பொசிஷனில் இருக்குது. அடுத்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் சிப்பெட் இன்டேக் கம்மினால கீழே இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இது வந்து சிப்பெட்டெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், இன்டேக் கம்மி. ஸோ இருந்தாலும் இன்டேக் வைஸ் பார்க்கும்போது பொசிஷன் நம்பர் 36ல் இருக்குது. அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் SAP கேம்பஸ் சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் 37 பேர் தான், 37 இன்டேக் தான். ஸோ எல்லாமே ஃபில் ஆச்சு, 100% சீட்டு. அதுக்கு செக்ரி தான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக முடியும், 190க்கு மேலே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% சீட் ஃபில் ஆகிருக்கு, 38வது பொசிஷனில். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இதுவுமே சீக்கிரமாக ஃபில் ஆயிரும், ரவுண்டு 2 வரைக்கும் வரும் சில சீட்டுகள். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிக இன்டேக் இல்லாதனால கீழே லாஸ்ட்டில் இருக்குது, 39வது பொசிஷன். ஸோ மொத்தத்தில் ஒரு 39 கல்லூரிகள் மட்டும்தான் 100% சீட்டுமே ஃபில் பண்ணியிருக்கு. மீதி எல்லா கல்லூரியும் 99, 98, 98%, 95% மேலே நிறைய கல்லூரிகள், 80% மேலே நிறைய கல்லூரிகள் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் 80% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்கே அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸே ஃபில் பண்ணாத கல்லூரிகளும் இருக்குங்க. இது வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பார்க்கப்படுது, சீட்ஸே ஃபில் பண்ணாத கல்லூரிகள் இந்த வருஷம், சரிங்களா? அந்த டேட்டாவை நான் கொண்டு வரேன். பட் அந்த சீட்ஸ் ஃபில் பண்ணாத கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே இது எல்லாமே மாணவர்கள் அதிக விரும்பி எடுத்த கல்லூரிகள் லிஸ்ட்டில் இது எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்களாம் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தால் பெருமிதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா 100% சீட் ஃபில் பண்ணுறோன்னா சும்மாலாம் கிடையாது, மாணவர்கள் அதிக விரும்பி எடுத்துருக்கலாம், அதுக்கான கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3, ரவுண்ட் 2, ரவுண்ட் 1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன், எந்தெந்த ரவுண்ட்லையும் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ போய் சேர்த்துருங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ.